ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம்னா உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ஒரு மலாய் கோஃப்தா அப்படின்னு பேர் சொல்லுவாள். ஸோ நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். இது எது வச்சு பண்ணுவோன்னா சுரக்காய் வச்சு பண்ணுவோம். சுரக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லா தண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். வெறும் நமக்கு அந்த ஸ்கின் மட்டும்தான் வேணும், நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் வேண்டாம். மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அண்டு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி இல்லாமல் வீடியோவில் காட்டுறது போல் நல்லா பிழிஞ்சிட்டு, அந்த தண்ணி தேவையில்லை நமக்கு. ஸோ நல்ல சுரைக்காய் வந்து சீவி வச்சு நம்ம கேரட் துருவோம்ல அந்த மாதிரி துருவிண்டு நீங்கள் நல்ல தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் தண்ணி இட்டுதுன்னா நீங்கள் மசாலாஸோடு சேர்க்கும் போது தண்ணி இட்டுரும். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி தேவை கிடையாது. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள். வெங்காயம் சேர்த்துக்கோங்க, மல்லி சேர்த்துக்கோங்க, மசாலாஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, சீரகம், ஓமம் அண்டு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கொஞ்சம் போல் சால்ட்டு, பட் கடலை மாவு வந்து பேஸ், அப்போ தான் அந்த ஒரு கிரிப்னஸ் வந்து பிடிக்கும். பட் ஓமம் மஸ்ட்டு. ஸோ ஓமம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. பட் எனக்கு தண்ணி தேவைப்படலை, பிகாஸ் சொரக்காயில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த மலாய் கோஃப்தா வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கடலை மாவு கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிகாஸ் எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோஃப்தா ரெடி பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல பெசரி நல்லா அந்த போண்டா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஆயில் நல்லா சூடுபடுத்திட்டு ஒன்று போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கிரேவி குக் பண்ணுறச்சே உங்களுக்கு வந்து உடையாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி இந்த மாதிரி பால்ஸாக போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு, நம்ம இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா கோஃப்தா ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி பியூரி ஆஸ் யூஷுவல் நம்ம அதே தான், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமப்பொடி, அதாவது ஓமம் தூள், அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் இட்டுக்கோங்க. எண்ணெய் இட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீரகம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். ஸோ நல்ல சீரகம் பொரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து அந்த வாசனை வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி காய் பொரியல் கூட்டு செய்கிறவாளுக்கு இது ரொம்ப ரொம்ப வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் இந்த மாதிரி குட்டியாக வந்து பொடி பண்ணி நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகும். ஸோ ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தக்காளி வந்து இது வந்து பியூரி கிடையாது. தக்காளி வந்து நல்லா கையிலே மசிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். தக்காளி வந்து நல்லா கொணன்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஓமத்தூள், இது எல்லாமே போட்டோம், மல்லித்தூள், இது எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபைனலில் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா மசாலாவும் போட்டு தண்ணி இடாமல் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வரும். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்து அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாஸோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கணும். ஆயில் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அப்போது நீங்கள் வந்து குக் பண்ணி கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. நீங்கள் அப்போது வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற மலாய் கோஃப்தா சுரைக்காயில் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே தெரியாது. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டிலே வந்து
வந்து ஈஸியாக பண்ணலாம், பட் ரொம்ப பொறுமை மட்டும் வேணும். ஃபைனலாக வந்து நீங்கள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்து இப்படி நுணுக்கி 2 கையில் தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்ல வாசனை நல்ல கமன்னு இருக்கும். ஸோ இது நல்ல கஸ்தூரி மேத்தி வந்து வெந்தய இலைகள்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கஸ்தூரி மேத்தி. ஸோ இது நல்லா ஆகி கொதித்த உடனே வறுத்து வச்சுருக்கிற இந்த மலாய் கோஃப்தா வந்து நம்ம சுரைக்காயில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுண்டேல் அப்படின்னா நன்னா வந்து இந்த ஜூஸஸ் எல்லாமே குழம்புல நன்னா உள்ளே இறங்கிடும். அவ்வளோதாங்க, சுட சுட மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வித்தியாசமான ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.